அது ஒரு அழகான தேவதைகளோட உலகம். அங்க எல்லா தேவதைகளும் ரொம்ப அழகாவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த தேவதை உலகத்துக்கு இளவரசியான ஜெசிகா ரொம்ப குறும்புத்தனம் கொண்டவங்க. ஒரு எவ்வளோ குறும்புத்தனம்னா தன்னோட தோழிகள பழங்கள பறிச்சு அடிச்சு அத பார்த்து கேலியா சிரிப்பாங்க. ஆத்தோட கரையில உட்கார்ந்திருக்கும் தோழிய தண்ணியில தள்ளி விட்டு கேலி பண்ணி சிரிப்பாங்க. தா ஒரு இளவரசின்றத மறந்து விளையாடுவாங்க. வர வர ஜெசிகாவோட குறும்புத்தனம் அதிகமாகிக்கிட்டே போகுது. அவ ஒரு இளவரசின்றதையே மறந்து பண்ணிட்டு இருக்கா. நீங்க தான் அவளை கேட்கணும். நான் அவள் கண்டிச்சு வைக்கிற, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. மறுநாளே இளவரசி ஜெசிகாவை அழைச்சு அவங்க அம்மா இப்படி சொன்னாங்க. ஜெசிகா, நீ இந்த தேவதை உலகத்தோடு இளவரசி. நீ இப்படி விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. நீ நிறைய விஷயத்த புரிஞ்சிக்கணும். நான் உனக்கு ஒரு மந்திர ஹேண்ட் பேக தர. பூமிக்கு போய் யாரு நல்ல மனம் கொண்டு நல்லது நினைக்கிறவங்க கிட்ட இந்த பேக ஒப்படைக்கணும். நீ சரியானவங்க கிட்ட ஒப்படைக்குறியான்னு நான் பாக்குறேன். அவங்க அம்மா சொன்னது போலவே பூமிய வந்தடைஞ்சாங்க. தேவதையான ஜெசிகா அங்கிருந்து மனிதர்கள் இருக்க இடமான கிராமத்தை நோக்கி போனாங்க. அப்போ எதிரே ஒரு மாட்டு வண்டி வர்றத பார்த்தாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு தன்னோட உருவத்தை சிறிதாக்கி மாட்டு வண்டி போனதும் பழைய உருவத்துக்கே வந்தாங்க. எப்படி இந்த ஹேண்ட்பேக்கை நல்லவங்களா பார்த்து கொடுப்பதுன்னு தெரியாம நின்னாங்க. அதே கிராமத்துல கண்மணின்னு ஒரு சின்ன பொண்ணு தன்னோட அப்பா அம்மாவோட ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்து வந்தா. எங்க குழந்தை நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிட்டல. காய்கறிகளும் தீந்து போயிருச்சு. உங்க சம்பள பணம் வந்துருச்சா? இல்ல சித்ரா, இன்னும் சம்பளம் தரல. நான் போய் வேணா முதலாளிகிட்ட கேட்டுட்டு வர. அது வரைக்கும் வீட்ல ஏதாவது மீதம் இருப்பத சாப்பிட்டுட்டு இருங்க. நான் உடனே வந்துட்டு. கண்மணியோட அப்பாவும் முதலாளி வீட்டுக்கு போயிட்டு அங்க முதலாளி வெளியூர் போயிட்டதா எல்லாம் சொன்னதால கண்மணியோட அப்பா வீரையா பசியோட காத்துட்டு இருந்ததா குடும்பத்தை நோக்கி சோகமா வந்து இப்படி சொன்னாரு. முதலாளி குடும்பத்தோட பட்டணத்துக்கு போயிருக்கிறாரா? நம்ம இன்னைக்கும் பட்டினியாதா தூங்கணும்னு தலையெழுத்து போல. என்னைக்குதான் நமக்கு விடிவு காலம் பொறக்கும்னு தெரியல. அன்னைக்கு மறுநாள் ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கிற கண்ணு தெரியாத பாட்டி கையில பையோட நடந்து போனாங்க. அப்போ கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்களோட பையும் ஒரு புதருக்கு பின்னால விழுந்துருச்சு. தான் சம்பாரிச்ச மொத்த வருமானமும் அந்த பையில தான் இருப்பதால அந்த பாட்டி யாராவது உதவ மாட்டாங்களான்னு ரோட்டோரத்துல எல்லாரிடையும் உதவி கேட்டபடி உட்கார்ந்திருந்தாங்க. தேவதையும் அந்த இடத்துக்கு வந்து யாராச்சும் உதவுறாங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. யாரும் உதவுற போல இல்ல. அப்போ அந்த வழியா வந்த கண்மணி அந்த பாட்டி கிட்ட வந்து இப்படி சொன்னா. பாட்டி, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். என்னோட பயோன்னு எங்கேயோ விழுந்துடுச்சுமா. அதுல என்னோட மொத்த உழைப்பும் இருக்கு. அதை எப்படியாவது எடுத்துக்கிடாமா. அப்படி சொன்னதும் கண்மணியும் எல்லா இடத்துலயும் தேடினா. அங்க இங்கன்னு போய் சுத்தி பார்த்தா புதருக்குள்ள இருந்து பை எடுத்தா. அந்த பை நிறைய பணமா இருந்தாலும் தன்னோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையில இருந்தாலும் அதுல இருந்த பணத்தை ஒண்ணு கூட எடுக்காம அந்த பாட்டி கிட்ட கொடுத்தாரு. அவங்க கொடுத்த பணத்தையும் வேணான்னு சொல்லிட்டா. அவங்கள பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயும் விட்டா. அந்த பாட்டி கண்மணிய மனதார நல்லா வாழ்த்தி அனுப்புனாங்க. அப்புறம் கண்மணி எப்பவும் போல வீட்டுக்கு போறதுக்கு நடந்து போயிட்டு இருந்தா. அப்போ கொஞ்ச தூரத்திலேயே தேவதையான ஜெசிகா கண்மணி முன்னாடி தோணுனாங்க. யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கண்மணி, உனக்கு நான் யாருன்னு தெரியாது. ஆனா எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்ட. உனக்கு நான் ஒரு மந்திர ஹேண்ட் பேக் தர. அது உனக்கானதுதா. அது மந்திர சக்தி வாய்ந்தது. அத நீ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவன்னு நம்புற. அப்படி சொல்லி அந்த மந்திர ஹேண்ட் பேக்க கண்மணி கிட்ட ஒப்படைச்சு தன்னோட உலகத்துக்கு போனாங்க. ஜெசிகா அங்க எல்லாரும் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்க நினைச்சது போலவே நீ சரியான ஆளை தேர்ந்தெடுத்துதான் ஒப்படைச்சிருக்க. நீ ஒரு இளவரசின்னு நிரூபிச்சட்ட. அப்படி சொல்லி இளவரசி ஜெசிகாவை எல்லாரும் பாராட்டினாங்க. இங்க கண்மணி வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா. இந்த மந்திர ஹேண்ட் பேக்க நம்ம நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும்னு குட்டி பொண்ணு கண்மணி சொன்னா. அதுக்கேத்த போலவே கஷ்டப்பட்ட ரொம்ப ஏழ்மையில இருக்க அனைவருக்கும் தினமும் உணவு வழங்குனாங்க. மத்த உதவிகளும் செஞ்சாங்க.